நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, வந்திருக்கிற மக்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த வார்த்தைகள் மூலமாக உம்முடைய மக்களோடு நீர் இடைபடும். அதனுடைய மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதில் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசிக்கிற இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. மனிதர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் நம்முடைய சுய புத்தியவே சார்ந்து இந்த உலகத்திலே ஓடுகிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ நடந்து வருகிற வாழ்க்கையின் பாதையை ஆண்டவர் உனக்கு சரி பண்ணி கொடுப்பார். எப்பொழுது? அவரில் நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, நம்முடைய முழு இருதயத்தோடு அவர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது. ஸ்தோத்திரம். எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய இழப்புகளை சந்தித்திருப்போம். எப்போது? நாம் சுய புத்தியிலே சார்ந்து அதையே நான் நம்பி ஸ்தோத்திரம் அதன் வழியாக நாம் போய் நமக்கு ஒரு பெரிய இழப்புகள் எல்லாம் நாம் வந்திருக்கும். நாம் அதுக்கப்புறம் நாம் யோசித்து திருந்திருப்போம். ஆனால் அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயக்கூடாது. ஏன் சாயக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய சுய புத்தியின் மேலேயே சார்ந்து அதன் மேலேயே நம்பிக்கை வைத்து ஓடும் பொழுது ஸ்தோத்திரம் நமக்கு நிறைய கஷ்டங்கள், ஆசீர்வாத இழப்புகள் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை தேவன் அதை சரி பண்ணி கொடுப்பார். வாழ்க்கையில் உள்ள சிரமங்களை நமக்கு ஆண்டவர் அகற்றுவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஈஸியாக கடந்து போவதற்கு நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஈஸியாக கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுது? நம்முடைய முழு இருதயத்தோடு அவரில் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் பொழுது. ஆனால் மனிதனுடைய சிந்தனைகள் நிறைய நேரம் நம்முடைய சுய புத்தியையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய ஞானத்தை நம்முடைய அறிவை சார்ந்தவர்களாகவே அதிகமான நேரம் நாம் அப்படி போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் முழு இருதயத்தோடு அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவர் உன் பாதைகளை உனக்கு வாழ்க்கையிலே வருகிற இடரல்களை எல்லாம் அகற்றி இந்த பாதைகளை உனக்கு செவ்வைப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. சங்கீதம் 25, 2, 3 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 25, 2, 3. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. பாருங்கள், தாவீது சொல்லுகிறான், என் தேவனே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரையே நம்பி இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்வார்.
ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நிறைய குடும்பங்கள் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போய்விடுகிறோம். ஏனென்றால் நாம் அவரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஓடாமல் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் முடிவெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வெட்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. தாவீது சொல்லுகிறான், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவார்கள் என்றால் உலகத்தில் உள்ள மக்கள் நினைப்பார்கள் இவர்களோடு கடவுள் இல்லை என்று நினைப்பார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயம் இருக்கும் பொழுதுதான், வெற்றி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுவார்கள். ஆகவே தாவீது சொல்லுகிறான், தேவனே ஆமென், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். அல்லேலூயா. நமக்கென்று சத்துருக்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள். அது பேய் அல்ல, சாத்தான் அல்ல, மனிதர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ இழப்புகள் வரும், ஆமென், அவமானங்கள் வரும், லட்சைகள் வரும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய சத்துருக்கள் சந்தோஷப்படாதபடி ஆமென் ஸ்தோத்திரம், என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். என்னை மேற்கொண்டு என்னுடைய சத்துரு மகிழ விடாதிரும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும், அங்கே சொல்லுகிறான், தனக்கு மாத்திரம் அல்ல, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் நடக்கும், சில நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் போகும். ஆனால் கடவுள் நம்மோடு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம எதை நமக்கு தர வேண்டுமோ, எந்த பாதையிலே கடவுள் நம்மை நடத்த வேண்டுமோ அந்த பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சத்துரு என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து கொள்ளாமல் நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகத்திலே 15வது அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 21, 22 வசனங்களை வாசிப்போம். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூரிய வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி நடந்து வருகிறார்கள். அப்பொழுது ஸ்தோத்திரம், கடற்கரை ஓரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வந்து நிற்கிறார்கள். கடல் அப்பொழுது பிளக்கவில்லை. அந்த எகிப்தியர்கள் இராணுவம் இஸ்ரவேல் மக்களை கொல்லுவதற்காக படையெடுத்து வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஸ்தோத்திரம், ஒரு பயமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். அங்கே ஆண்டவர் மோசையை மோசே மூலமாக ஆண்டவர் அந்த கடலை ஆண்டவர் பிளக்கிறார். கடலை பிளந்து ஜனங்கள் 2 கடல் நடுவாக ஒரு பாதையிலே ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்திலே செய்கிறார். அந்த இடத்திலே செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையிலே நடந்து வருகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் ஆண்டவர் செய்வார். ஸ்தோத்திரம். ஆகவே மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் ஆண்டவரை நோக்கி, அவரை நம்பி இருக்கிறான், அவரை நோக்கி கூப்பிடுகிறான், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். அங்கே கடல் பாதையை மூடி இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு நீ அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீ நடந்து போற பாதைகளை தேவன் உனக்கு செவ்வைப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. பாதை இப்போ கிடையாது, ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் பாதைகளை தேவன் சரி பண்ணி தருவார். இங்கே கடவுளுடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்த கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் மக்கள்
மக்கள் வெட்டான் தரையிலே நடந்து போகிறார்கள். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கரடு முரடான பாதைகளையும் ஆண்டவர் உனக்கு செவ்வை பண்ணி தருவார். நீ ஈஸியாக நீ நடந்து போவாய். ஏன்? நீ அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் அது வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது, கடல் தண்ணி பாதையை மூடி இருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்திலே பாதையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை நம்பி போகிற ஒரு ஜனம். அல்லேலூயா. அங்கே அந்த பார்வோனுடைய படை வருகிறது. அந்த பார்வோனுடைய படை கர்த்தரை நம்பவில்லை. அவர்கள் கடலிலே மூழ்கி எல்லாரும் இறந்து போனார்கள். ஆகவே கடவுள் மேல் நம்பிக்கை வைத்த இந்த ஜனம் 2 கடலும் பிளந்து அப்படியே மதில் போல் நிற்கிறது. அந்த நடுவாக இஸ்ரவேல் மக்கள் நடந்து போகிறார்கள். அந்த கரைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அந்த கரையில ஏறிட்டாங்க. பார்வோனுடைய படை, எகிப்து படை அந்த தண்ணியில மாட்டி எல்லாரும் இறந்து போனார்கள். அவருடைய குதிரைகள், குதிரை வீரர்கள் எல்லாமே இந்த கடல் தண்ணியிலே அடித்து நாசமாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அந்த வெற்றியை அவர்கள் கண்ட பின்பு மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லா மக்களுக்கு. வாழ்க்கையிலே ஒரு தடவை ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு தடவை ஒரு துக்கம் வரும். ஆமென். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். கடவுளை தேடுகிறவர்களுக்கு வரும், கடவுளை தேடாதவர்களுக்கும் வரும். அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரா. ஆண்டவர் எப்போதுமே சந்தோஷத்தையே உனக்கு கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். சில நேரம் ஒரு கவலை வரும். ஆனா அந்த கவலையை நீ மேற்கொண்டு வெற்றி பெறுவாய். அல்லேலூயா. பார்வோனுடைய படையை போல தண்ணியில மூழ்க மாட்டாய். ஆமென். அந்த கஷ்டம் உனக்கு மாறி அப்புறம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கிறது. ஆமென். எல்லாரும் ஆடி பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். மிரியாம் கர்த்தரை துதிக்கிறாள். அங்கே சில ஸ்திரீகளும் அந்த மிரியாமோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரா போற்றி பாடி துதிக்கிறார்கள். 22 நான் வரும் பொழுது, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அல்லேலூயா. நாமும் அப்படி நிறைய இடங்களை கடந்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு கானான் பயணம் போலதான். நம்முடைய பயணத்தினுடைய லெக்கும் கானான் தான், பரலோகத்தை நோக்கி போற வாழ்க்கை தான். நாமும் ஸ்தோத்திரா சூர் வனாந்தரத்தை கடந்து போவோம். அல்லேலூயா. ஏலிமை கடந்து போவோம், எத்தனையோ எரிக்கோவுகளை கடந்து போவோம். ஆனா ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் பாதைகளை நான் செவ்வைப்படுத்தி காட்டுவேன். நீ நடந்து போற பாதைகளை நான் உனக்கு சரி பண்ணி தருவேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருந்த கூட்டம் இப்பொழுது அவர்களுக்கு 3 நாள் தண்ணி இல்லாமல் நடக்கிறார்கள். சூர் வனாந்தரத்தை அவர்கள் கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய சந்தோஷம். இங்கே கொஞ்சம் நடந்து வரும் பொழுது சூர் வனாந்தரத்திலே 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தண்ணி இல்லாமல் நடந்து போகும் பொழுது ஆமென், நீ ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு இதை செய்திட்டாரே என்று நீ சொல்லக்கூடாது. ஆகவே கடவுள் என்பவர் ஆமென் உனக்கு அதே வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். அது இன்னும் கொஞ்ச நாள்ல மாறும். அல்லேலூயா. உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வு உள்ளது. வெயிலையும் வரும், நிழலும் வரும். வெயிலை கடந்து போவாய், நிழலையும் கடந்து போவாய். எதுவும் நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆனா உலகத்தில் உள்ள மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் மரித்து போவார்கள். ஆனா உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒருவரை, அதிசயமான ஒரு தேவனை நம்புகிறாய். அவர் ஒரு அற்புதமான தேவன். உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன் பாதைகளை உனக்கு செவ்வைப்படுத்தி காட்டுவேன். அல்லேலூயா. உன்னுடைய கரடு முரடுகளை அகற்றி நீ நடந்து வருகிற பாதைகளை நான் உனக்கு சரி பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா.
அவர் மேல் நீ முழு இருதயத்தோடு நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் நடந்து போனார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனாலே அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. 3 நாள் தண்ணி இல்லாமல் வருகிறார்கள். ஆனா ஒரு தண்ணி வருகிறது, அந்த தண்ணி கசப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறார். பகலிலே மேகமாய் இருக்கிறார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் மக்களோடு இருக்கிறார். இதுல என்ன ஒரு அற்புதம் என்றால், உயிருள்ள தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு கவர்மெண்ட் அவர்களை நடத்தவில்லை, ஒரு இராணுவம் அவர்களை நடத்தவில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், முழு உலகத்தையும் படைத்த கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்தில் நிறைய ஆமென் ஸ்தோத்திரா இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறது. ஆனா அவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த முழு உலகத்துக்கு ஆமென் ஒரு சாட்சியாக அந்த தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேசத்திலிருந்து தான் ரட்சிப்பு வருகிறது, அந்த தேசத்திலிருந்து தான் மனம் திரும்புதல் வருகிறது என்று இயேசு ஆமென் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்திலே மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே தண்ணி இருக்கிறது. அந்த தண்ணியை குடித்து பார்க்கிறார்கள், அது கசப்பா இருக்கிறது. ஆகவே அந்த ஊருக்கு மாரா என்று பெயரிடுகிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் மக்கள் 3 நாள் தண்ணி இல்லை. நீ ஒருவேளை நினைக்கலாம், நான் கொஞ்சம் கவலையாத்தான் நடந்து வந்தேன், ஆனால் ஒரு சந்தோஷம் வர்றது மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் அதுவும் கொஞ்சம் கவலையாகவே முடிந்தது. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் உன் மேலே இருக்கிறார். தேவ தூதன் உனக்கு முன்னே நடந்து போகிறார். அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ சூர் வனாந்தரத்துக்கு வந்ததும் எனக்கு தெரியும், மாராவுக்கு நீர் வந்ததும் எனக்கு தெரியும். அதையெல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சூர் வனாந்தரத்துக்கு நான் தான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன், மாரா என்கிற இடத்துக்கு நான் தான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன். ஏனென்றால் நீ மாரா என்கிற அந்த கசப்பான தண்ணீரை பார்த்து நீ முறுமுறுக்கிறாயா, இல்லை என்னை நோக்கி கூப்பிடுகிறாயா என்பதற்காக, உன்னை சோதிப்பதற்காக நான் மாராவுக்கு உன்னை கொண்டு வந்தேன். சூர் வனாந்தரத்துக்கு உன்னை நான் தான் நடத்தி கொண்டு வந்தேன். ஆகவே மாராவில வந்தபோது அந்த தண்ணி குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, கடவுள் உன்னை ஸ்தோத்திர சில நேரம் தண்ணியினாலேயே உன்னை சோதிப்பார். அல்லேலூயா. கடலுக்கு நடுவில் நடத்தின தேவன், பெரிய ஜல குவியலுக்கு முன்னாடி நடத்தினவர், அதே தண்ணியினாலேயே ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஏராளமான ஆசீர்வாதங்களுக்குள்ள உன்னை நடத்தி கொண்டு போன ஆண்டவர், அதே கடவுள் அந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கூட உன்னிடத்தில் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். அதனால தான் யோபு சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் நிறைய நன்மையை பெற்றும் போது சோத்திரம் பண்ணம்ல. அல்லேலூயா. அவர் கையில் நிறைய நன்மையை பெற்றுக்கொண்ட நாம அவரிடத்தில் தீமையையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று அவன் மனைவியிட்டு சொல்லுகிறார். அநேக ஆசீர்வாதங்களை தந்தாரே, 10 பிள்ளைகளை தந்தாரே, 7 ஆம்பளை பிள்ளை 3 பெண் பிள்ளை. ஆமென். அந்த தேசத்தில் ஒரு பெரிய மதிப்புக்குரியவன், ஒரு பெரிய ஆமென் ஸ்தோத்திரா ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். ஸ்தோத்திரா. அவ்வளவு பெரிய நன்மையை ஆண்டவர் தந்தாரே. அல்லேலூயா. இது ஒரு சின்ன ஒரு ஆமென் தீமை தானே, இதையே நாம சகிக்க கூடாது அப்படின்னு யோபு சொல்லுகிறார். அதனால தான் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. என்ன மாதிரி பாதையில் கடவுள் என்னை நடத்தினாலும் ஆமென், நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்தாங்க. ஸ்தோத்திரா. ஆமென். அவங்க சொன்னாங்க, ஸ்தோத்திரா, எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தது பாஸ்டர்.
அவங்க வேற ஒரு சபையை சேர்ந்தவங்க. நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய துன்பங்கள் வந்தது. அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற எனக்கு ஒரு வசனம், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நாம் அவரின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நான் ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு எதிராக நிறைய வியாதிகள் வந்தது. அப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரா, ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, கடவுள் மேகத்திலே மேகத்தில் அக்கினி ஸ்தம்பமா வருகிறார். நிழலாய் வருகிறார். தேவ தூதன் அவர்களுக்கு முன்னே போகிறார். ஆனா இங்கே தண்ணி பற்றாக்குறை வருகிறது, தண்ணி கசப்பா இருக்கிறது. ஆகவே அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு கசப்பை தாண்டி போகிறாயோ? அல்லேலூயா. உன்னுடைய பாதையிலும் ஒரு கசப்பு பாதையிலே போய் கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் ஒருவேளை கொஞ்ச நாள்ல அது உனக்கு மாறும். ஆமென், ஆமென். நீ முறுமுறுத்தாய் என்றால் அடுத்து உனக்கு வருகிறது நிறைய ஆசீர்வாத இழப்பு. நீ உத்தம குணத்தோடு யோபை போல நீ இருப்பாய் என்றா, யோபுவை இரட்டிப்பான நன்மைகளால் ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. எந்த சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரே, அப்பா எனக்கு கசப்பா இருக்கிறது, என் வாழ்க்கையில கசப்பை நீ கட்டளையிட்டிருக்கிறீர், என் வாழ்க்கையில நிறைய உணவு பற்றாக்குறை இருக்கிறது, நிறைய சில பலவீனங்கள் இருக்கிறது, ஆமென் அப்படின்னு ஜெபம் பண்ணு. அதை போக்க வேண்டும் என்று ஜெபி. ஆனா இப்படியெல்லாம் எனக்கு செய்துட்டீரே என்ன முறுமுறுத்தாய் என்றால் இப்போ கொஞ்ச நாளில் அது மாறும். ஆனா உன்னிடத்தில் உத்தம குணம் இல்லை என்கிற குறையை கர்த்தர் கண்டுபிடித்து விடுவா. அல்லேலூயா. ஆகவே அந்த இடத்திலே வந்த பொழுது அது கசப்பா இருந்ததினால் அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இதுதான் அந்த இடத்திலே நடக்கிற சில தவறுகள். அவர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தார்கள். மோசேயை போல கடவுளை நன்கு அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரா. அவர்கள் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாக மாத்திரமல்ல, அங்கே கடவுள் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். கடவுள் தான் அவர்களை பாதுகாத்து நடத்துகிறார். அந்த கடவுளுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆகவே இன்னும் கொஞ்ச நாளத்திலே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் மாறப்போகிறது. ஆனால் உன்னுடைய உத்தம குணம் உன்னிடத்தில் இல்லை என்கிறதை கண்டுபிடித்து விடுவார். ஆகவே நீ கர்த்தரை துதிப்பதை மாத்திரம் நிறுத்தி விடாதே. இங்கே இந்த ஜனங்கள் செய்கிறது மாதிரி நீ எண்ணத்தை குடிப்போம் என்று முறுமுறுத்து விடாதே. சில குடும்பங்கள்ல வர்ற பிரச்சனைகள், சில துன்பங்கள் வரும் பொழுது நாம் முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியத்துக்கு விரோதமாக பேசுகிறோம். அல்லேலூயா. எண்ணத்தை குடிப்போம். ஒரு சாப்பாடு இல்லை, நல்ல குழம்பு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய குடும்பம் எல்லாம் நிறைய பாதைகளை நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய துன்பமான பாதைகளை நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை நோக்கி நாங்கள் முறுமுறுத்தது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றியிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் குடும்பம் ஒரு கஷ்டமான பாதையிலே போகும் பொழுது நீ முறுமுறுக்காத. அல்லேலூயா. கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். கடவுள் உன் மேலே மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உன்னை நடத்தி கொண்டு போகிறார். ஆகவே கடவுள் உன்னை சோதிக்கும் பொழுது, கடவுள் உன்னை ஒரு பரீட்சைக்குள்ளே நடத்தி கொண்டு போகும் பொழுது நீ ஆண்டவருக்கு முன்னாடி உன்னுடைய உத்தம குணத்தை நீ காட்ட வேண்டும். அல்லேலூயா. எண்ணத்தை குடிப்போம் என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. அதையல்ல நாம் செய்வது. அடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்க, அதைத்தான் நாம செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தரை நோக்கி மோசே கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நிற்குது. ஆமென். ஒரு நியமத்தை கட்டளையிட்டு ஒரு நியாயத்தை கட்டளையிட்டு சோதித்து. அல்லேலூயா. எது நியாயம் எது நீதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒரு நியாயத்தை அங்கே கட்டளையிட்டு ஒரு நியமத்தை கட்டளையிட்டு சோதித்து.
எது நியாயம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். யோபு சொல்லுகிறான், நிறைய நன்மையை பெற்ற நாம் ஒரு தீமையை பெறக்கூடாதா? அவனுக்கு நியாயம் தெரிந்தது. அல்லேலூயா. எங்கேயோ கிடந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கொண்டு வந்தாரே, எவ்வளவு பெரிய சிறுமையில கிடந்த நம்மை தூக்கி கொண்டு வந்தாரே. ஆகவே இது அப்படின்னு ஒரு பெரிய காரியமா? அல்லேலூயா. எவ்வளவு தரித்திரத்தில், எவ்வளவு வியாதியில், எவ்வளவு கஷ்டத்தில் கிடந்தோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையில கொண்டு வந்திருக்கிறார். ஆக இப்போ காணப்படுகிறதெல்லாம், அல்லேலூயா, அவன் எனக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, நான் அதை கடந்து போவேன். அல்லேலூயா. அதை நான் ஈஸியாக கடந்து போவேன். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நியாயத்தை தேவன் கட்டளையிட்டார், ஒரு நீதியை கட்டளையிட்டார், ஒரு நியமத்தை கர்த்தர் கட்டளையிட்டு அங்கே சோதித்து. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்பவர் அவன் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் உத்தம குணத்தோடு நாம் அந்த கடந்து போவோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, பொன்னை போல உன்னை விளங்க பண்ணுவா. சோதித்த பின்பு எப்படி மாறப்போகிறாய்? பொன்னை போல உன்னை ஆண்டவர் விளங்க பண்ண போகிறார். தங்கத்தை போல நீ உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் உன்னை பொன்னை போல விளங்க பண்ணுவான். நீ போற பாதையில மாத்திரம் நீ முறுமுறுக்காத. அல்லேலூயா. என்னை படைச்சவர் ஒருவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனா நீ மாத்திரம் அவன் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காத, அது உனக்கு ஜீவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நீ நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சில ரதங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், சில குதிரைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனா ஜெயம் எங்கிருந்து தான் வரும்? ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். ஆனா நானோ குதிரையின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஆமென். குதிரை வீரன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்திருக்கிறேன். முழு இருதயத்தோடு நீ கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அவர் உன் பாதைகளை உனக்கு செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. பாதை என்பது நீ வாழ்க்கையின் வழி, நீ நடந்து வருகிற வாழ்க்கையின் பாதை, அதை ஆண்டவர் உனக்கு செவ்வைப்படுத்துவார். உனக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு முன்னாடி நடந்து போகிறார். அல்லேலூயா. சும்மா நடந்து போறாரா? உருவின பட்டயத்தோடு உனக்கு முன்னாடி நடந்து போகிறார். உன்னை காக்க, உன் குடும்பத்தை பாதுகாக்க, உனக்காக யாவையும் செய்ய உனக்கு முன்னாடி கடவுள் நடந்து போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஓ, தேவன் உன்னை நடத்துகிறார். உன் குடும்பத்தை யார் நடத்துகிறது? ஆண்டவர் உன் குடும்பத்தை நடத்துகிறார். நீ அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இங்கே மோசேயை பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது உன் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஜெபத்துல தான் உன் ஆசீர்வாதம் வரும். ஆமென். நீ ஜெபம் பண்ணாமல் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போவாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படும். அல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ணுகிறான். 21 நாள் உபவாசம் பண்ணி யூத மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்துக்கு பதிலை ஒரு தேவ தூதன் கொண்டு வருகிறார். ஒரு மீடியமான ஒரு தேவ தூதன். ஆமென். மிகாவில் அல்ல, கபிரியேல் அல்ல, ஒரு மீடியமான பவர் பெற்ற ஒரு தேவ தூதன் பதிலை கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அங்கே இடையில ஒருவன் போய் மரிக்கிறான். அவன் யாரு? அவன் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. பெர்சியா என்றால் ஈரான். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாளும் என்னை தடுத்தான் என்று சொல்லுகிறார். அந்த பதிலை கொண்டு வருகிற ஸ்தோத்திரா ஒரு 50% வல்லமையை பெற்ற ஒரு தேவதூதன். ஆகவே இந்த தேவதூதனுடைய பதிலை அவன் இங்கே பூமிக்கு கொண்டு வர முடியாதபடி, தானியேல்கிட்ட வந்து காமிக்க முடியாதபடி, கடவுள் சொல்றதை சொல்ல முடியாதபடி, பெர்சியத்தின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாளும் என்னை தடுத்தான். ஆகவே ஸ்தோத்ரா ஒரு மேன்மையான வல்லமையை பெற்ற மிகாவேல் தேவதூதன் வந்து எனக்கு உதவி செய்தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறது, அன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அந்த ஈரானுக்கு அதிபதினா சாத்தான், பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்றால் பிசாசு. ஒரு நாட்டுக்கு ஒரு பிசாசு தலைவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாடுகளுக்கும் ஒரு பிசாசு தலைவனாய் இருந்து அந்த நாட்டை நாமே நடத்துகிறார். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி அப்படின்னா ஈரான் ராணுவத்தில் உள்ள தலைவர் வானத்தில் பறந்து என்னை தடுத்தார் என்ற சாத்தான் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி போய் அந்த தேவ தூதன் பதிலை தானியேலுக்கு கொண்டு வர முடியாதபடிக்கு தடுத்தான். தானியேல் எங்கே இருக்கிறான்? ஆமென், ஸ்தோத்திரா. பெர்சியாவில் தான் இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கும் தானியேலுடைய கல்லறை ஈரான்ல தான் இருக்குது. அங்கதான் அவன் அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. சாத்தான் போய் அந்த ஜெபத்தை தடுக்கிறான். இன்னொரு மிகாவேல் தேவதூதன் எனக்கு உதவியாக வந்து என்னை விடுவித்தான். நான் இறங்கி வந்து உனக்கு இந்த ஆண்டவருடைய பதிலை உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் ஜெபம், அவன் ஜெபத்தில் தான் ஒரு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு அது மாதிரிலாம் நடக்காது. ஏன்? இன்றைக்கு உன் கையில் ஒரு சூப்பரான ஒரு நாமம் இருக்குது. அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தில் நீ பேய்களை கட்டலாம். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு நாமம் கிடையாது. இன்றைக்கு இயேசு நாமத்தில் சாத்தானை நீ கட்டலாம். அவன் தடுக்கிற ஜெபத்தை தடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை நீ இயேசு நாமத்தில் கட்டலாம். அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. ஒரு ஜெபம் நேர உனக்கே வரும். யார் நாமத்தில் வரும்? இயேசு நாமத்தில் உனக்கு வரும். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் பரலோகத்திலிருந்து வர்றதுனால அந்த ஜெபத்தை தடுக்கிறதுக்கு எந்த பிசாசினாலும் முடியவே முடியாது. ஆகவே உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்றால் அது உன்னுடைய ஜெபத்தில் தான் இருக்கிறது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. நீயும் ஜெபம் பண்ணணும். நீயும் உன்னுடைய ஜனத்துக்காக ஜெபம் பண்ணணும். உன் பிள்ளைகளுக்காக நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், அவன் இப்படியே சும்மா அப்படியே ஜெபம் இல்லாமலே அவன் அப்படியே போ அப்படின்னு சொல்லுவான். அவன் மாமிசம் உனக்கு உனக்கு ஜெபம் பண்றதுக்கு இடம் கொடுக்காதே. ஆனா உன்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அதுதான் சிலுவை மரம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னை எங்கே கொண்டு போவார் என்றால் சிலுவைக்கு நேரே உன்னை கொண்டு போவார். அந்த சிலுவையில தான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த சிலுவை மரத்தில் தொங்கின ஒருவர் இருக்கிறார். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் ஸ்தோத்திர பிதாவாகிய தேவன் உன்னை சிலுவை என்றே கொண்டு வருவார். அல்லேலூயா. அவன் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு பிதாவை நோக்கி செபிக்கும் பொழுது அங்கே ஒரு தேவ தூதன் வந்து சொல்லுகிறார், அவன் ஒரு பேதுருங்கிற மனுஷன் இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவன் உனக்கு இயேசுவை பற்றி சொல்லுவான். இங்கே மோசே கூப்பிட்ட பொழுது அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார். அது சிலுவை மரம். அந்த மரத்தை எடுத்து தண்ணீர்ல போடு, அந்த தண்ணீர் மதுரமா மாற போகிறது. உன் வாழ்க்கையில் உள்ள கசப்பு அவன் மதுரமா ஒரு நாள் மாறப்போகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மதுரம் சொல்ற வார்த்தை எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. மதுரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மதுரமா மாறும். ஆமென். அல்லேலூயா. இந்த மதுரமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வாராம்? மாற்றுவாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையை கர்த்தர் மதுரமா மாற்றணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. அவன் கசப்பான தண்ணியில் அந்த மரத்தை போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமா மாறிடுச்சு. ஆண்டுடைய பிள்ளையே, நீ கும்பிடுற தேவன் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவாரா? மதுரமா மாற்றுவாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. இப்படி மாறப்போற ஒரு ஆசீர்வாதத்தை இப்படி தருகிற ஒரு தேவன் இருக்கிறா. ஆனா நாம என்ன நினைச்சிட்டே இருக்கிறோம்? கசப்பாயிட்டே கசப்பாயிட்டே கசப்பாயிட்டே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கிறதே. அல்லேலூயா. சில பேர் இந்த உணவெல்லாம் செய்யும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் பேசிக்கிட்டே உப்பள்ளி போடுவாங்க. ஆமேன். இங்கே பக்கத்தில் பேசிக்கிட்டே உப்பள்ளி போடுவாங்க.
அவன் 2 கரண்டி ஓட்டமா 4 கரண்டி ஓட்டமா தெரியாது. சரி என்னமோ நடக்குது, சோத்திரம் போட்டு கிண்டுவோம் சொல்லிட்டு இறக்குனா பயங்கர கசப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஆமேன். அதனால ஆமேன், ஸ்தோத்ரா. இந்த உப்பு போடும் பொழுது, சீனி போடும் பொழுதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையும் பேச்சு கொடுக்க கூடாது. ஆமா ஆமா அப்படிதான் 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 அள்ளி போட்டு எல்லாத்தையும் சோழியை முடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா, தேவ பிள்ளையே, ஆமேன். உணவெல்லாம் பயங்கர கசப்பாயிரும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எங்க வாழ்க்கை கசப்பாயிருச்சு. இல்ல இல்ல, அந்த கசப்பு இப்ப எப்ப மாறப்போகுது, அது மதுரமா மாறப்போகிறது. அது யாரு மாத்த போறா? அந்த மதுரமா மாத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, உன் வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நாங்களும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரியா கவலையா இருந்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமேன். பிள்ளைகளும் கவலைப்படுறாங்க, மனைவியும் கவலைப்படுறாங்க, நானும் கவலைப்படுகிறான். ஆமேன். ஒரு மாதிரி ஸ்தோத்திரா நெருக்க மாதிரி வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே, இந்த நெருக்கங்கள் மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீ குடும்பமா உபவாசம் பண்ணுன்னு சொல்ற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த நெருக்கம் கொஞ்சம் நாளில் மாறப்போகிறது. உனக்கு எதிராக பிசாசு நிறைய ஆயுதங்களோடு உன்னை ஆசீர்வாதத்தை தடுக்கிறான். பாருங்க, தானியேலுக்கு ஜெபத்தையும் சாத்தான் தடுக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நிறைய உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் நீட்டப்பட்டிருக்கிறது. நீ குடும்பமா ஒரு உபவாசித்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்படி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது சத்துருடைய தடையெல்லாம் தகர்க்கப்பட்டது. அல்லேலூயா. சத்துருடைய ஆயுதங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினா. அதிலிருந்து எனக்கு ஒன்று விளங்குகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கே இருக்கின்றால் குடும்பமா ஜெபிக்கிறதுல தான் இருக்கிறது. அல்லேலூயா. சபையா ஜெபம் பண்ணினா அது சபைக்குரியது. குடும்பமா உனக்கு ஒரு தேவைன்னா குடும்பமா ஜெபம் பண்ணினா உன் குடும்பத்துக்குரியது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வீங்க? சபையா ஜெபம் பண்ணா சபைக்குரியது. குடும்பமா நீ ஜெபம் பண்ணினா உன் குடும்பத்துக்குரிய விண்ணப்பம்னு கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரா. ஆகவே நீ குடும்பமா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீ குடும்பமா டிவியில் உட்காந்துன்னு வச்சுக்குவேன், உன் குடும்பம் மண்ணாவே போயிடும். அல்லேலூயா. குடும்பமா டிவியில் உட்காந்துறத. ஆமேன். குடும்பமா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. குடும்பமா வாரத்தில் ஒரு நாள் உன் குடும்பத்தின் நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. முற்பிதாக்களுடைய சாபங்களை எல்லாம் மன்னிக்கப்படணும் ஜெபம் பண்ணு. எங்களுக்கு ஒரு ஃப்ரீ, ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. என் குடும்பமா எங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தான் உன் குடும்பத்தில் உள்ள இந்த அன்பு ஐக்கியத்தை முதலாவது உடைப்பான். ஆமேன். எங்க குடும்பத்திலேயும் அப்படி இருந்தது. ஸ்தோத்ரா. பிள்ளைகள் ஆமேன் சரியில்லை. ஆமேன், ஸ்தோத்ரா. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அதுதான் சாத்தானுக்கு ஒரு அல்வா மாதிரி. அல்லேலூயா. அவங்கனால தான் இந்த கஷ்டம், இவங்கனால தான் இந்த கஷ்டம். எங்கள் வீட்லேயும் அப்படி பேச்சு நடந்தது. ஆமேன், ஆமேன். நீ அவங்கள நம்பி போனதுனால தான் இந்த கஷ்டம், நீ இவங்களை நம்பி போனதுனால தான் இந்த கஷ்டம், நீ இப்படி போன அப்படி போன. அல்லேலூயா. இது எல்லாமே சாத்தானுக்கு ஒரு அல்வா மாதிரி. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அந்த அன்பு ஐக்கியத்தை நீ கொலைச்சிட்டீனா, அல்லேலூயா, பிள்ளைகள் மேல வெறுப்பு, கணவன் மேல வெறுப்பு, ஆமென், ஸ்தோத்ரா, உற்றார் உறவினர் மேல வெறுப்பு, இதெல்லாம் உனக்கு வந்துட்டா அது சாத்தானுக்கு ஒரு அல்வா மாதிரி. நீ உடைய அன்பை நீ குறைக்காத, ஆண்டவர் மேலே உள்ள அன்பை குறைக்காத, பிள்ளைகள் மேலே அன்பை குறைக்காத, தாய் தகப்ப மேலே வச்சிருக்கிற அன்பை ஆமென் கசப்பா மாத்தாத. அல்லேலூயா. அதுதான் சாத்தான் முதல்ல செய்கிற வேலை. ஆமென். ஒரு குடும்பம் தனக்கு தானே விரோதமா பிரிந்திருந்தா அந்த குடும்பம் நிலை நிற்காது என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் வருகிற இழப்ப நீ யார் மேலேயாவது போட்டு கொண்டிருக்காத. ஆகவே முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது, அது சாத்தானுடைய ஜெபத்தை தடுக்கிறான், ஒரு ஆசீர்வாதங்களை தடுக்கிறான். அங்கே பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி அந்த ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து கொண்டு வர முடியாதபடி 21 நாளும் தடுக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க, ஈரான் தேசம் அன்றைக்கு அந்த சாத்தான் அதிபதி தடுக்கிறான். இன்றைக்கு இந்த ஈரான் ஸ்தோத்ரா ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுத்து இஸ்ரேல் அடிக்க வைக்கிறான். லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாவுக்கு அப்படி ஒரு இயக்கம், அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து இஸ்ரேல் அடிக்க வைக்கிறான். அப்புறம் சிரியாவில் இருக்கிற ஹவுத்தி குழுக்களுக்கு ஆயுதம் கொடுத்து ஏமன் ஒரு நாட்டுக்கு ஆயுத குழு இருக்குது, சிரியாவில் ஒரு ஆயுத குழு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஆயுத குழுக்களுக்கு ஆயுதம் கொடுத்து இஸ்ரேல் அடிக்க வைத்து இப்ப நேர சண்டை யாருக்கு வந்துருச்சு? இஸ்ரேலுக்கும் அவன் ஈரானுக்கும் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆக சாத்தான்ங்கிறது நல்ல விளங்குகிறது. ஆகவே தேவ பிள்ளையே, அந்த ஜெபத்துக்கு ஆசீர்வாதம் அங்கிருந்து வருகிறதை தடுக்கிறான். ஆக தானியேல் ஜெபத்தை விடல, தானியேல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறான். தானியேலுடைய ஜெபத்துல தான் யார் இறங்கி வருகிறது? அவன் வல்லமை பெற்ற மிகாவேல். அல்லேலூயா. ஒரு வல்லமை பெற்ற ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து சாத்தானை விரட்டி அந்த தேவ தூதனை விடுதலையாக்கி தானியேலுக்கு ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு என்றால் ஜெபத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீ ஒன்றுபட்டு ஜெபம் பண்ணு, கூடி ஜெபம் பண்ணு. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்துல தான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். அந்த மரத்தை தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அவன் உன்னை ஒரு பாதையிலே சோதிக்கிற பாதையிலே கூட ஒரு வேளை நடத்தலாம். ஆகவே நீ சோர்ந்து போகாத, நீ முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? அவர் செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா.